நல்லார் பலர்வாழ் நளிர் அரங்கம். பெற்று கொடுத்தார் ஆண்டாளை, அதனாலேயே மாமனாருங்கிற ஸ்தானம். ஆழ்வார்களுக்குள்ளா போலே அனுபவித்தார் ரங்கநாதனை. இந்த ரெண்டு சேர்த்து பெரியாழ்வாருக்கு உண்டான பெருமை. அரங்கநாதனுக்குன்னு பல பாசரங்களைத்தான் அனுகிரகித்தார். விடுதி பாசரங்களாக ஒரு 4 பாடினார். 4ஆம் 10 கடைசி 3 திருமொழிகளை ரங்கநாதனுக்காகவே அமைத்தார். ரொம்ப அற்புதமான பிரபந்தம். அதில் முக்கியமான சில ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பிரதான பிரதிதந்திரார்த்தங்கள், அந்த பாசரங்களை மட்டும் என்னன்னு விண்ணப்பம் பண்ணுறேன். 4 விடுதி பாசுரம், அதுக்கு மேலே 30 பாசுரம் நிறையவே பாடியிருக்கார். அதுவும் திருவரங்க திவ்யதேசத்தை பற்றி நிறைய இயற்கை வர்ணனைகளும் பண்ணியிருக்கார் பெரியாழ்வார். எல்லா கதைகளையும் பாடினார் பெரியாழ்வார். அதாவது போகத்தில் வழுவாத புதுவையர்கோன்னு சொல்லுவார்கள். பாகவதத்திலே சுகாச்சாரியர் உட்டுட்ட கதைகளை கூட விடாம பெரியாழ்வார் பாடுவர். ஏனென்னால் சுகபிரம்மமோ வால்மீகி பகவானோ தாங்கள்